ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயாச்சும் வெளியே போகலான்ட்டு நாங்கள் போன இடம் தான் பார்த்திங்கன்னா பெங்களூரு. அதனால் காலையில் ட்ரெயினில் 9 மணிக்கு பிருந்தாவனம் வாலாஜாலேருந்து கிளம்பிட்டேங்க பெங்களூருக்கு. எப்படியோ ஒரு வழியாக சீட்டு கிடச்சிது. ட்ரெயினில் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷுங்க. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷில் ட்ரெயின் எப்படி தான் போச்சுனே தெரியல பெங்களூருக்கு. எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5.5 மணி நேரம் ட்ராவலுங்க. எப்படியோ ட்ராவலை முடிச்சுட்டு ஒரு வழியாக பெங்களூருக்கு வந்துட்டேங்க. பெங்களூர் வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு பார்த்திங்கன்னா வீடு வந்து பக்கத்துலன்றதுனால வீட்டுக்கு நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். வீடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. என் ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து எவ்வளோ சந்தோஷம் பார்த்திங்களா, ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த சந்தோஷத்துலேயே நடக்க விட்டேன் அப்படியே. அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர்னு சொன்ன உடனே பரவாயில்ல நடந்து வருவோம்னு சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப் இருந்துன்னு 2 குச்சி ஐஸ் வாங்கி தந்தால் தான் நான் வருவேன்னாங்க. பரவாயில்ல, நான் ஒரு கப் ஐஸே வாங்கி தரேன், வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டேங்க அப்படியே. இங்கே பாருங்கள், திடீர்னு வெயில் பார்த்தோன்னே என் ஒய்ஃபுக்கு ஒரு ஷாக்கு. என்னடா இது, பெங்களூரில் மழை வரும் வெயிலே தெரியாதுன்னு சொல்லுவேன், இங்கே பார்த்தா இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை சமாதானம் பற்றி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போகிறதும் இல்லையும், அவ்வளோதாங்க, போதும் ஆகிடும். எப்படியும் இன்னும் 1/2 கிலோமீட்டர் கூட தாண்டல, இன்னும் 3 கிலோமீட்டர் எப்படி தாண்ட போகிறேன்னே தெரியல. ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் வீடு வந்துடும் சொல்லிட்டு தான் கூட்டு போயிட்டுருக்குறேங்க. என் ஒய்ஃபு உங்ககிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் ஐஸ் வாங்கி தரலன்னா நீங்கள் தான் பொறுப்புன்ட்டு. ஒரு ஐஸ் இல்லைங்க, 2 ஐஸ் வாங்கி தந்துடுறேன். முன்னாடி பாருங்கள், பாவங்க என் சின்ன பையன் லக்கேஜ் பேக்கை தூக்கின்னு அங்கே பாருங்கள், பேக் எப்படி போதோ அதே மாதிரி போகிறான் பாருங்கள். இது தாங்க பெரிய அங்கே கொடுமையே. அங்கே பார்த்தீங்களா, அவன் நடந்து போகல, அந்த பேக்கை தான் அவனை தள்ளின்னு போகுது. ஒரு வழியாக மெயின் ரோட்டை பார்த்துட்டேங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பெனிமில் சர்க்கிளுங்க. இது தான் இங்கே பெனிமில் சர்க்கிள்லேருந்து ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர் போனால் எங்கள் பெரியம்மா வீடு வந்துடுங்க. எப்படியாவது வீடு வந்துடும் சொல்லிட்டு சமாதானம் பற்றியே கூட்டும் போகிறேன். ஆனால் ஒன்றுங்க, போகிற வழியில் ஒரு கடை கூட இல்லைங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பார்த்தீங்களா, எங்கே கேட்டாலும் இங்கே மெயின் ரோடு, இங்கே கடை இருக்காது, பார்த்தீங்களா கடை இருக்காதுன்னு சொல்லியே நான் எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டும் போயிட்டேன் ஓரளவுக்கு தூரத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வழியாக ரோடு கிராஸ் பண்ணியாச்சு. ரோடு கிராஸ் பண்ணி ஓரமே போகிறோங்க வீட்டுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிலோமீட்டருங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலை பின்னுறது இந்த மாதிரி பாருங்கள். இந்த பிரிட்ஜிலேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குதுங்க வீடு. ஒரு வழியாக சமாதானம் பற்றி கடை இல்லாத வீதியாக பார்த்து கூட்டுன்னு போயிட்டுருக்கிறேன் நானும். என் பையனும் பசி எடுதுன்றான். இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் பார்த்தீங்களா, ஐயோ கடையில் எங்கே வாங்கி தர போகிறாங்கன்னு ஆர்வத்தோடு வராங்க. கடையே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் கடையிலன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது தெரியுது பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டு. அது கிட்ட தாங்க வீடே. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டேங்க. ஓரளவுக்கு ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனால் வீடு வந்துடுங்க. என் ஒய்ஃபும் அதே நினச்சின்னு போயிட்டுருக்குறாங்க, எங்கள் வீட்டுக்கார் ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கி தருவாருன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஈஸ்வரன் கோயிலுங்க, அகராவரம். இது பேர் வந்து அகராவரம் ஈஸ்வரன் கோயில். எங்கள் பெரியம்மா வீட்டை ரீச் பண்ணிட்டேங்க. ரீச் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது தாங்க எங்கள் பெரியம்மாவோட வீடு. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டேங்க. உடனே ஐஸ் வாங்கி தரத்துக்கு கூட்டும் போயிட்டு நல்லா 10 ஐஸ் வாங்கி தந்தேன். என் ஒய்ஃபு 10 ஐஸும் நல்லா சமத்தாக சாப்பிட்டாங்க. ஐஸ் சாப்பிட்ட கையோடு எங்கேயாவது வெளியே கூட்டுமோன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் போன இடம் தான் பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமஸான இடம் அங்காளம்மன் கோவில் இருக்குதுங்க. அங்காளம்மன் கோவிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். கோவில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அந்த 5 கிலோமீட்டருக்கு 5 ஐஸ்க்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சமாதானம் பற்றி கூட்டும் போயிட்டுருக்குறேங்க. எப்படியும் நல்ல காலங்க, ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஏதோ இங்கே பிரிட்ஜ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து நாங்கள் இது மேலே ஏறி ரோடு கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இங்கெல்லாம். ஏன்னா டிராஃபிக் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ரோடு கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த இடம்லாம். இங்கே பாருங்கள், கோவில் கிட்ட வந்துட்டோம். கீழே பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள். வண்டி வந்து இங்கே ஸ்பீடாக போயினே இருங்க. ரோடு கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக இறங்கி வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி எவ்வளோ வேகம் போகுதுன்ட்டு. இந்த வேகத்தில் எப்படிங்க ரோடு கிராஸ் பண்ண முடியும்? ஒரு வழியாக ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டு கோவில் பாருங்கள். கோவில் சைடில் இது போயின்ட்டுருக்குறோம். கோவில் இன்னும் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். கோவில் பெரிய கோவிலுங்க இது.
அப்புறம் கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கோவில் என்ட்ரன்ஸு எப்படி இருக்கு பாருங்கள், சிங்கமுகம். இங்கே தாங்க உள்ளே போகிறதுக்கு வழி. கோயில் உள்ளே காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப பெரிய கோயிலுங்க இது. அங்காளம்மன் கோயில் பெங்களூரில் ரொம்ப பெரிய கோயில்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்குள்ள ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூட்டு இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ கோவில் எந்த பக்கம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பூட்டு இருக்குதுங்க. நான் உள்ளே கூட காட்டுறேன் பாருங்கள். கோவிலுக்குள்ள நுழைய என்னென்னா க்ரௌடாக இருந்தால் அதிகமாக போக முடியாதுங்க. அதனால் படிக்கட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பொறுமையாக கொஞ்சம் பேர் தான் உள்ளே போக முடியும். ஃபோன் அலௌடு கிடையாது. இருந்தாலும் உங்களுக்காக இதை நான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், பூட்டு பாருங்கள். எந்த இடத்துல கம்பி தெரிஞ்சாலும் கம்பி தெரியுது இல்லைங்க, அங்கே வெறும் பூட்டு தான் தெரியுது. இங்கே பாருங்கள், குதிரை இருக்குது. குதிரை வாயில் ஒரு கம்பி இருக்குது. அந்த வாயெல்லாம் பாருங்கள் பூட்டு. பார்த்திங்கன்னா கோவில் உள்ளே இது. கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா அது அங்காளம்மன் பேனர் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 35 அடி 40 அடி ஹைட்டுக்கு மேலே இருக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருவிழா இப்போது 48வது வருஷம் நடந்துருக்குதுங்க. இப்போது இங்கே பாருங்கள், அங்காளம்மன் பாய்ஸ் அப்படின்ட்டு பேனர் வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் இந்த பூட்டுக்கான விடை தான் என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எதுக்காக இந்த பூட்டு போடுறாங்க, இல்லை பெங்களூரில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், எதுக்காக இந்த பூட்டு போடுறீங்கன்னு. எங்களுக்கும் தெரியல. தெரிஞ்ச இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எதுக்காக இவ்வளோ பூட்டு, ஓரளவு சாமி முகமே தெரியாத அளவுக்கு பூட்டு போட்டுருக்கான காரணம் என்ன, அதனோட சாவி எங்கே அப்படின்றது மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு அதனோட விடை மட்டும் தெரியல. என் ஒய்ஃபும் அதை தான் ரொம்ப இது பண்ணிருக்கிறாங்க. கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை பார்த்த சந்தோஷத்தில் கோவில் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அங்கே பாருங்கள், பேக் சைடில் பார்த்தா கோவில் தெரியும். அங்கே பாருங்கள், அதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸு, கோவில் கோபுரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இது பார்த்திங்கன்னா மாகடி ரோடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இது மாகடி ரோட்டில். அது வழியாக இப்போ தாண்டி மாகடி ரோடுக்கு போக போகிறோங்க. மாகடி ரோடு எதுக்காக போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே துணி வாங்குறதுக்காக போயின்ட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், சிக்னல் எப்படி வண்டி நின்றுருக்குது பாருங்கள். இங்கே சிக்னல் வீழ்ந்தாவே டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, 1 கிலோமீட்டருக்கு வண்டி க்யூவில் நிற்கும். அந்தளவுக்கு இங்கே பாருங்கள், சிக்னல் வீழ்ந்தால் ஒரு வண்டி கூட நவரில் பாருங்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லலாம் சிக்னல் சப்போஸ் ஜம்ப் பண்ணிட்டேன்னா வீட்டுக்கே லெட்டர் வந்துடுங்க. அந்தளவுக்கு ரூல்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஆளே இல்லைனாலும் கேமராவில் தப்பிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஹெல்மெட் இல்லாத யாருமே போக மாட்டாங்க. 2 பேர் வண்டியில் போகிறாங்கடானா ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டவே கூடாதுங்க. இங்கெல்லாம் ஒரு வழியாக துணி கடைக்கு வந்துட்டோங்க. துணி கடைக்கு துணியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பெங்களூர் போனதில் ஒரு முக்கியமாக ஞாபகார்த்தமான ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த துணி எடுக்க போயிட்டேங்க. அங்கே ஒரு வழியாக துணியெல்லாம் எடுத்து செலெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். துணி எடுக்கிறதுனாவே ரொம்ப லேட் ஆகிடும். லேட் ஆகிட்டு வீட்டுக்கு நான் மறுபடியும் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கின்றதுக்காண்டி ஒரு பார்க்கை பார்த்து நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்களால். அதனால் ஒரு பார்க்கில் கொண்டாந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கில் வந்துட்டோம். வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மாங்காயில் அது பாருங்க, மாங்கொத்து எடுத்துன்னு போயிருந்தான். உடனே எங்கள் பெரியமாட்டே அந்த மாங்கொத்தை பிடுங்கடா ஒரு கொத்து, இங்கே மாங்கொத்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்ககிட்ட என் ஒய்ஃபு மாங்கொத்தை ஒரு கொத்து பிடிங்கி எடுத்துட்டாங்க. அப்பயும் கொடுக்க மாட்டோம்னா ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். வரும்போது சாமி ஊர்வலத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. ட்ரெயின் ஏறி உக்காந்துட்டோம். ட்ரெயினில் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் 3 மணி ட்ரெயினுக்கு 1 மணிக்கு வந்தாலும் சீட்டு கிடச்சிதுங்க. எப்படியோ சீட்டில் உக்காந்துட்டு வந்துட்டோம். வரும்போது இவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் பாருங்கள், இவர் தான் எங்களோட என்டர்டெய்னரு. ரியல் இந்தியன் தாத்தாங்க இவர் பார்க்குறதுக்கு மட்டும் அந்த மாதிரி இல்லை, ரியலாகவே இந்தியன் தாத்தா. உண்மையிலே தேசப்பற்று அதிகமாக இருக்கிறவர். நம்ம நாட்டை பற்றி ஒரு கவிதை கூட, கவிதை பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்கிறார் இவர் கூட பேசிட்டு வந்ததுனால டைம் தெரிலங்க. ஒரு வழியாக எங்கள் ஊர் வந்துருச்சு. நாங்கள் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.